11th பொது தேர்வை ரத்து பண்ணி அரசாங்கம் ஆல்ரெடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. இப்ப அதுக்கான அரசாணை அதாவது ஜிஓ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை சம்பந்தமா ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதா அந்த ஜிஓ 9/10/2025 அன்னைக்கு இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜிஓல நமக்கு தேவையானது முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம். இதுல 2வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்ச் 1980 முதல் முறையாக மாநில அளவில் மேல்நிலை 2ஆம் ஆண்டிற்கான பொதுத் தேர்வுகளை நடத்திட ஆணை வெளியிடப்பட்டது. அதாவது +2க்கு மார்ச் 1980 தான் பப்ளிக் எக்ஸாம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அடுத்தது 3வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2017-18 கல்வியாண்டு முதல் அதாவது மார்ச் 2018 மேல்நிலை 1ஆம் ஆண்டிற்கு பொதுத் தேர்வினை நடத்திட ஆணை வெளியிடப்பட்டது. அதாவது +1க்கு எப்போ பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மார்ச் 2018 இருந்து பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிச்சாங்க. 4வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பள்ளி கல்வி இயக்குனர் மாணவர்களின் நலன் கருதியும் பொதுத் தேர்வு தொடர்பான எவ்வித பதற்றங்களும் இல்லாமலும் மேல்நிலை கல்வியை உறுதியுடன் அவர்கள் கற்பதற்காகவும் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025 செயல்படுத்தும் விதமாக 2025-2026 கல்வியாண்டு முதல் மேல்நிலை 1ஆம் ஆண்டிற்கான அரசு பொதுத் தேர்வினை ரத்து செய்து ஆணை வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். அதாவது பள்ளி கல்வி இயக்குனர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அதாவது 2025-26 கல்வியாண்டு முதல் +1க்கான பப்ளிக் எக்ஸாமை கேன்சல் பண்ண சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. 5வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025 செயல்படுத்தும் விதமாக கீழ்கண்டவாறு அரசு ஆணையிடுகிறது. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜிஓல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல் பாயிண்ட், 2025-2026 கல்வியாண்டு முதல் மேல்நிலை 1ஆம் ஆண்டிற்கான அரசு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2025-26 இந்த வருஷத்திலிருந்து +1க்கான பப்ளிக் எக்ஸாமை கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் பாயிண்டா. 2வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2025-2026 கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கு 2017-2018 கல்வியாண்டிற்கு முன்னர் இருந்த நடைமுறையை பின்பற்றி தேர்வு நடத்திட அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த பாயிண்ட் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட். இதை பற்றியான டீட்டெயிலை வீடியோவில் பிறகு பார்க்கலாம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2025-26 கல்வியாண்டில் இருந்து மேல்நிலை 1ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழ் வழங்கும் முறையை மாற்றி அவர்கள் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதிய பின்னர் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களை மட்டும் உள்ளடக்கிய மதிப்பெண் சான்றிதழ் வழங்கும் முறையை நடைமுறைப்படுத்த அரசு தேர்வுகள் இயக்குனருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமே +1க்கான மார்க் ஷீட் இருக்காது, +2க்கான மார்க் ஷீட் மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தோல்வியுற்ற மாணவர்களுக்கு மட்டும் மேல்நிலை 1ஆம் ஆண்டிற்கான அரசு பொதுத் தேர்வினை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அதாவது மார்ச் 2030 வரையில் தொடர்ந்து நடத்திட அரசு தேர்வுகள் இயக்குனருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப யாருக்கெல்லாம் +1ல அரியர் இருக்குதோ அவங்கெல்லாம் கண்டிப்பா எக்ஸாம் எழுதணும். அதாவது மார்ச் 2030 அது வரை நீங்க எழுதலாம். அதாவது 5 வருஷத்துக்கு நீங்க எக்ஸாம் எழுதலாம். அதுக்குள்ள நீங்க +1 எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு நீங்க +1 எழுத முடியாது. 10th முடிச்சிட்டு டைரக்டா +2 எழுதுறவங்களுக்கான ஜிஓ இது வரைக்கும் ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்கு ஃபுல் டீடைல் சொல்றேன். எல்லாருமே 10th முடிச்சிட்டு டைரக்டா +2 எழுத முடியாது. சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னென்ன கண்டிஷன் வைப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி என் வீடியோட அதை பத்தி சொல்லியிருக்கேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். +2 எழுதுறதுக்கான உங்களுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா மினிமம் 16 வயசு இருக்கணும்.
அதே மாதிரி நீங்க 10th முடிச்ச உடனே நீங்க +2 எழுத முடியாது. மினிமம் 2 இயர்ஸ் ஆகுது உங்களுக்கு கேப் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம செகண்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது 11th வந்து பொதுத் தேர்வு எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 2017-18க்கு பிறகுதான் ஆரம்பிச்சாங்க. அதனால அதுக்கு முன்னாடி முடிச்சவங்க டைரக்டா +2 எழுதலாம் அப்படின்னு கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. 2017-18க்கு பிறகு உள்ளவங்க +1 எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஜிஓ வந்த பிறகு உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போ 12th படிக்கிறவங்கள யாருக்காவது 11th அரியர் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் கண்டிப்பா 11th அரியரை எழுதிதான் ஆகணும். அரசு தேர்வுகள் இயக்கத்திலிருந்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது +2 மார்க் ஷீட்டு நிறைய பேர் வாங்காம இருக்காங்க. அவங்களுடைய மார்க் ஷீட்லாம் இனிமே வாங்க முடியாது. அதை அழிக்க போறதா அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம். இதுதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2014ஆம் ஆண்டு மார்ச் முதல் 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரையிலான +2 பொதுத் தேர்வு மற்றும் துணைத் தேர்வுகள் எழுதிய தனித் தேர்வர்களின் உரிமை கோரப்படாத மதிப்பெண் சான்றிதழ்கள் அளிக்கப்பட உள்ளன. அதனால யாராவது 2014 இருந்து 16க்குள்ள நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க +2 மார்க் ஷீட்டை நீங்க இமீடியட்டா வாங்கிக்கிங்க. எங்க வாங்கணும் அப்படின்னா டிஓ ஆபீஸ்ல கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. டிஓ ஆபீஸ்ல கிடைக்கும். இல்லட்னா சென்னையில் உள்ள டிபி ஆபீஸ் வர சொல்லுவாங்க. கமெண்ட்ல சில பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது 12th என்ன குரூப் படிக்கிறது, எப்ப வந்து அப்ளை பண்றது, இப்படியான கேள்வி கேட்டிருக்கீங்க. 12க்கு ஒரு 5 குரூப் கொடுத்துருக்காங்க. அதாவது அரசு தேர்வு இயக்கத்திலிருந்தே கொடுத்துருக்காங்க. அந்த 5 குரூப் தான் நீங்க எடுக்க முடியும். ஒன்னு ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி இது சேர்ந்து ஒரு குரூப் எடுக்கலாம். இல்லைன்னா எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த குரூப் எடுக்கலாம். இந்த 2 குரூப்புமே ஈஸியா இருக்கும். மற்ற 3 குரூப் இருக்குது. இதை பத்தியான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. சில பேர் எப்போ அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது இந்த எக்ஸாமுக்கு வந்து டிசம்பர் 2nd வீக் to 3rd வீக் உள்ள உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. சில பேர் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா 11க்கு மார்க் ஷீட் கிடையாதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது 11th நீங்க பிரைவேட்டா எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் ஷீட் இருக்காது. அப்போ நீங்க 12th அப்ளை பண்ணும்போது ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் எதுவோ அதை வச்சுதான் நீங்க 12th அப்ளை பண்ண முடியும். சில பேர் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா 12th மார்க் ஷீட்லயும் 10th மார்க் ஷீட்லயும் நேம் வித்தியாசமா இருக்குது. அதனால 12th மறுபடியும் எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி எக்ஸாம் எழுத முடியாது. நீங்க ஒரு டைம் எழுதியாச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்ப நீங்க 12th மார்க் ஷீட்ல உங்க நேம 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்ட் பண்ணலாம். அது ட்ரை பண்ணுங்க. சில பேர் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா 10th சயின்ஸ் பிராக்டிகல் கிளாஸுக்கு டேட் எப்போ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சயின்ஸ் பிராக்டிகல் கிளாஸுக்கு அப்ளை பண்ணவங்க இமிடியேட்டா டிஓ ஆபீஸை கான்டாக்ட் பண்ணுங்க. அங்கதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எந்த ஸ்கூல்ல பிராக்டிகல் கிளாஸ் நடக்கும் அப்படின்னு அவங்க தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால அங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அதாவது நீங்க எங்க அப்ளை பண்ணீங்களோ அந்த இடத்த கான்டாக்ட் பண்ணுங்க.